பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 6:30 முதல் 7 மணி வரை உங்கள் நித்தியம் தொலைக்காட்சியிலே கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வருகிற 26ஆம் தேதி கடைசி சனிக்கிழமை உபவாச அக்னி அபிஷேக கூட்டம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளின் கவனத்திற்கு சாம்பலிலே உட்கார்ந்து தன்னுடைய காரியத்திற்காக நீதிக்காக போராடுகிற ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய கிருபையினாலே நடத்தி கொண்டிருக்கிறோம். பங்கு பெற விரும்புகிறீர்கள், தாராளமாய் பங்கு பெறலாம். உன் சாம்பலுக்கு பதிலாக உங்களை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார். கடந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அதை அடுத்த மறுநாள் அமாவாசை அக்கினி அபிஷேக கூட்டம், இது கிருபையின் அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெறும். இது எங்கே என்றால் சாரோனின் ரோஜா சபை வளாகம், தாமரைப்பாக்கம் கூட்டுசாலைக்கு அடுத்த வெங்கல் கிராமத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் வந்து பங்கு பெற்று, போன அமாவாசை ஜெபத்தில் அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்கிறேன். நானும் அதை முதல் தான் உணர்ந்தேன். ஆவியானவர் அப்படி தொட்டதை, அநேகர் வந்து சாட்சி கொடுத்ததை திகைத்து போனேன். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினேன். நீங்களும் கடந்து வாருங்கள், கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவாராக. இந்த நேரங்களிலே நம் எல்லோரும் வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி, துதி செய்ய தொடங்கினது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலும் மனத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலும் மனத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, மாலாகாதது கட்டி, ஆகாதது எதுவும் இல்லை, மாலாகாதது எதுவும். என் கூட சேர்ந்து உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க விசுவாசம். உம்மாலாகும். ஒரு அறிக்கை செய்யலாமா? எல்லாமாகும், ஓ உம்மாலாகும், எல்லாமாகும், ராஜா உம்மாலாகும், எனக்கு எல்லாமாகும், சொல்லுங்க சொல்லுங்க. உம்மாலாகும் அப்பா, எனக்கு எல்லாமாகும், கை தட்டி உம்மாலாகும். ஆகாதது எல்லாமாகும், சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாதது இன்னைக்கு எதுவும் இல்லை. நீ விசுவாசம், ஆகாதது எதுவும். இன்னைக்கு நீ விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். ஆகாதது ஓ எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும். துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கினதும் ரமண ரமண திமண உம்மாலாகும் அப்பா எல்லாமாகும், ராஜா உம்மாலாகும் எல்லாமாகும், அப்பா உம்மாலாகும், எனக்கு எல்லாமாகும். உம்மாலாகும் என் பிள்ளைக்கு, எல்லாமாகும், என் புருஷனுக்கு உம்மாலாகும் கை தட்டி சொல்லிடுங்க. எல்லாமாகும், ஆமென் ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, ராஜா ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டனாலே கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டி. கண்ணீரை கண்டனாலே கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உம்மாலாகும் எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாமாகும், ஓ உம்மாலாகும் எல்லாமாகும்,
எல்லாமாகும் எனக்கு உம்மாலாகும் எல்லாமாகும் கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை ஓ கரம் பிடித்து தூக்கி கையை மேல விட்டு உயர்த்தி சொல்லுங்க. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் கரம் பிடித்து தூக்கி விட்டு மாலாகும் ரமாகத்தனி எல்லாமாகும் ஆவியானவரே மாலாகும் எல்லாம் ஆண்டவரே, மாலாகும் இந்த வேளையில இறங்கி வாங்க ஆண்டவரே. எல்லாமாகும் என் குடும்பத்துக்காக இறங்கி வாங்க ஆண்டவரே. மாலாகும் என் பிள்ளைக்காக இறங்கி வாங்க ஆண்டவரே. எல்லாமாகும் கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவன் நீ எந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறீ, பிடித்து தூக்கி எந்த இடத்துல மன உடைஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறியோ, எதுக்காக அழுது தெரியல அழுது கல்லறைக்கு சென்றவன் உன் குடும்பத்தை கத்த தூக்கி எடுக்க போறாரு. நீ இருக்கிற மாந்திரிக கட்டிலிருந்து கத்தர் உனக்கு விடுதலை தருகிறார். உன் வியாதியின் படுக்கையை கத்தர் மாற்றுகிறார். உம்மாலாகும். ஆண்டவரே, கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிறைச்சாலை இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. மருத்துவமனையில படுக்கையில படுத்திருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும். ஆண்டுடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இறங்கட்டும். இப்ப அது இறங்கட்டும். யார கட்டி வச்சிருக்கிற மரணத்தின் ஆவிகளே, சூரியத்தின் ஆவிகளே, இப்பொழுது எரியட்டும். எரியட்டும். வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போயிட்டு அனாதையாய் தவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. உம்மாலாகும் எல்லாமாகும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு அத்தனை வீட்டுக்குள்ள இருக்கிற கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் உம்மால் மாறுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு குருடனை பார்த்து நீ கேட்டீர், என்னால் இது கூடும் என்று நீ விசுவாசிக்கிறியா? அந்த குருடன் சொன்னான், இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சூனிய கட்டில் இருக்கிறவளை விடுதலை ஆக்க உமக்கு வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு இப்போது விடுதலை உண்டாகுது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஓ தடையா இருக்கிறவர்களுக்கு தடைகள் நீங்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் இறங்கட்டும். என் ஆண்டவர் அற்புதத்தின் சுகத்தை தருவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பேரால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த ராத்திரி வேளையில உங்களோடு கூட பேசியிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, பெலன் உள்ளவனாகிலும் பெலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். அப்படி உங்களோட பேசுற காரியம் லேசான காரியம். உங்களுக்கு அது ஒரு வேளை பெரிய காரியமாய் தெரியலாம், பெரிய போராட்டமாய் தெரியலாம், பெரிய யுத்தமாய் தெரியலாம். ஆனால் அது அவருக்கு ஒரு சிம்பிளான ஒரு காரியம். ஒன்று, இதற்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்று, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையிலே நீங்கள் நோக்கி கூப்பிட வேண்டும். இது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 56 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடும்போது
அவன் பலன் உள்ளவனாக இருந்தாலும் பலன் அற்றவனாய் இருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஆண்டவர் பொறுத்தவரையிலும் பெரிய ஆளுக்கு ஒரு மாதிரி, சிறு ஆளுக்கு ஒரு மாதிரி, ஒருவேளை தள்ளப்பட்டனுக்கு ஒரு மாதிரி, உயர்த்தப்பட்டனுக்கு ஒரு மாதிரியா இருக்க மாட்டாரு. எல்லாருக்கும் எல்லாமாய் ஆனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்துல தேடின ஒரு ஊழியக்காரரை நான் உங்களுக்கு, ஒரு ஆசாரியனை உங்களுக்கு நான் காண்பித்து நான் உங்களுக்காக இந்த இரவிலே ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, அப்ப நல்லா கவனிச்சிருங்க, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்துல தேடணும். அதுதான் சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள், வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி, அப்ப நல்ல சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்திருக்கும், பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்கள். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் அவளை போஷித்து நடத்துவார். ஒன்று, கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். 2வது, வேதம் சொல்றது சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற நேரத்துல நீ தேடாது விட்டுட்டா உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய செலவு. அப்ப கண்டடைய சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் பலமுள்ளவனாக இருந்தாலும் பலனற்றவனாக இருந்தாலும் அவனுடைய தேவை, அவனுடைய பர்சனல் லைஃப்ல என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் அவனுக்கு வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேட வேண்டிய நேரம் ஒன்று இந்த இரவில கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அதுவும் பிள்ளைக்காக நீ தேடலாம், உங்க வீட்டுக்குடைய காரியத்துக்காக தேடலாம், உங்களுக்கு உண்டான சில நன்மைகளுக்காக நீங்க தேடலாம். கர்த்தர் இன்னைக்கு சமீபமாய் இருக்கிறார். சமீபமா என்று சொன்னால் உனக்கு அருகாமையில் இருக்கிறார். இன்றைக்கு டிவியில உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பேன்னு சொன்னால் அவர் நிச்சயமா உன் காரியத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். அப்ப வேதம் சொல்லுது, ஏசாயா கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்துல அவரை நோக்கி கூப்பிடு. அப்ப அவர் கண்டறிகிற நேரத்தை நீ நல்லா ஊற்று பார்த்தால் அவர் உன் பக்கமாய் சாய்வாரு. 3வதாக சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, வாசியுங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சரமாகிய பொல்லாதவர்களும் என் மாம்சத்தின் பட்சிக்க என்னை நெருக்கையிலே அவர்களே இடறி விழுந்தார்கள். நீ கண்டடையத்தக்க சமயத்தில் கூப்பிட்டனா உனக்கு விரோதமாகிறவர்கள் இந்த ராத்திரியில இடறி விழும்படி கத்த செய்வாரு. இடறி விழும்படி கத்த செய்வாரு. இடறி விழும்படி கத்த செய்வாரு. கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீ கர்த்தரை நோக்கி அவையமிட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சியும், ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றும், ஆண்டவரே என் குடும்பத்தை விடியும், ஆண்டவரே. இது ஒரு நல்ல ஒரு தருணம், இது நல்ல ஒரு வாய்ப்பு. கர்த்தர் உங்களுக்கு சமயத்தில் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் சமயத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன். நீங்க எந்த ஊர்ல எந்த நாட்டில் இதை பார்த்துருந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற வசனம் சொல்லுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன? சங்கீதம் 118:5 சிவரவாய் காட்டி கொடுக்கிறார். ஆனால் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான். ஆசா சொல்றான், வேதம் சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகவும் பலன் அற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது. இந்த ராத்திரியில உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். உமக்கு ஏமாத்திரம். இந்த ராத்திரியில அநேக உதவி கிடைக்காம தவித்து இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் ஒரு உதவியை கொண்டு வருவாரு. மனுஷன் மூலியமா உதவி வரும், சில பொருட்கள் மூலியமா உதவி வரும், சில பொருட்கள் மூலியமா உதவி வரும். வேதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேர என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை செய்து உதவி செய்வார். அப்ப ஆசா அந்த இடத்துல யுத்தத்துல அங்கே போராட்டத்துல நின்ற போது கர்த்தர் இருக்கிற சமயத்துல வருகிற நேரத்துல அவன் நோக்கி கூப்பிடா. இதுதான் ஒரு நல்ல தருணம். இதெல்லாம் ஆண்டவரை விட்டுட்டேன்னா என்னை யுத்தம் பண்ண வந்து என்னை அடிச்சிடுவாங்க. அப்ப ஜெபிக்க வேண்டிய நேரம், உபவாசம் எடுக்க வேண்டிய நேரம், நீங்க ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்துல நீங்க அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடணுங்க. டிவியில மாற்ற சத்தியத்தை கேட்ட போதாது, ஆலயத்தை தேடி நீங்க போனோம், ஊழியக்காரர்களை தேடி நீங்க போய் நீங்கள் முறையிட்டு ஜெபித்தால் தான் உங்களுக்கு உதவி கண்டிப்பா வருங்க. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 8:1. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து, நல்லா கவனிச்சுடுங்க, கூட்டத்தை பார்க்கலாமே, அவர் வந்துட்டாரு. அவர் என் பக்கத்துல வந்துட்டாருங்க. நான் குஷ்டரோகி, என்ன 4 பேர் தேத்திடுவாங்க, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோடு ஆண்டவர் உறவாடும்படி இந்த வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசினால் அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் கை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன் கரங்களை பிடித்து தூக்குவார். இந்த குஷ்டரோகி ஒருவன் வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அவன் அந்த சமயத்தை பிடிச்சிட்டான். இதுதான் சமயம், இதுதான் ஒரு நேரம். சில நேரத்துல நம்ம நேரத்தை மாறி நடப்போம், அது வேறங்க. ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் நீ தேடாவிட்டால் அவர் உனக்கு தெம்பட மாட்டார். அருமையான சாலமோனுக்கு கதை சொல்றாரு, நீ தேடினால் என்னை கண்டறிவாய், நீ தேடலைன்னா நான் உனக்கு தெம்பட மாட்டேன். சோ அவர் கண்டறியத்தக்க சமயத்துல இந்த குஷ்டரோகி ஓடி போயிட்டு நின்னுட்டு சொல்றான், ஐயா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முடிஞ்சிச்சு மேட்ரு. கரெக்டா பார்த்து பயந்து புடிச்சிட்டான். எத்தனை நாள் பயந்து இருந்தவன் தூரத்தை இன்னைக்கு கிட்ட வந்து என் கிட்ட இயேசு வந்துட்டாருங்க. நான் ஏன் கலங்கணும், என் நாயன் என்னோடு இருக்கு. மற்றவங்களை பார்க்கலாமே, ஐயோ நம்ம குஷ்டரோகம் மற்றவங்கள ஒட்டிக்குமே, நம்மளை அடிப்பாங்களே திட்டுவாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார். என் சமயத்தில் கண்டது வந்து விட்டார். நான் இருக்கிற இடத்துக்கு என் ஆண்டவர் வந்துட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. இந்த சமயத்தில் நீ அமைதியா இருக்காத. இது ஒரு நல்ல ஒரு தருணம். பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறவர் உன் அருகே கடந்து வந்திருக்கிறாரு. உன் பிள்ளையை மீட்டெடுக்க வருகிறாரு. உன் குடும்பத்தை மீட்டெடுக்க வருகிறாரு. இதை அமைதியா இருக்காத. வாயை திறந்து, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி வேணும், அது உம்மால் தான் ஆகும், அது உம்மால் தான் எனக்கு வரும், அது உம்மால் தான் எனக்கு கிடைக்கும் என்று கேட்கிற உனக்கு, கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற கோகிலா என்று சொல்லப்பட்ட சகோதரிய, குறுக்கு பேட்டையில் இருக்கிற சகோதரிய, கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. அரும்பாக்கம் கோயம்பேடு பக்கத்தில் அரும்பாக்கத்தில் இருக்கிற எஸ்தர், உன்னுடைய ஜெபத்திற்கு 3 விதமான காரியத்துக்கு பதில் கிடைக்கிறது. இப்போது கரங்களை தட்டி பெற்றுக்கோ. இந்த மண்ணில் இருக்கிற சகேயு என்ற மனுஷனே, சகா மகா ரகா தினே கரா கடா, என் ஆண்டவர் பேசுகிறாரு, என் ஆண்டவர் பேசுகிறாரு. சகாயம், உனக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அன்பு மகனே, சகாயமே, உனக்கு ஒரு அற்புதம் நடக்குது. கர்த்தரால் நீ விடுவிக்கப்படுகிறாய், கர்த்தரால் விடுதலையாக்கப்படுகிறாய், கர்த்தரால் விடுதலை பார்க்கிறாய். குன்றத்தூரில் இருக்கிற மேரி என்ற சிஸ்டர், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இடுப்பில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உன் கால்களில் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ள இறங்குது, உன் வீட்டுக்குள்ள இறங்குது, உன் வீட்டுக்குள்ள இறங்குது. யார்? எபினேசர். பண்ணா
மாவட்டத்தில் இருக்கிற எபினேசர், என் ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு வேலையின் வாசலை கர்த்தர் திறக்கிறாரு. வேலையின் வாசலை திறக்கிறாரு. இதோ கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்குது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இது கண்டறியத்தக்க சமயத்தில் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற அநேகருக்கு என் ஆண்டவர் விடுதலை தருகிறாரு. அநேகருக்கு என் ஆண்டவர் சுகம் தருகிறாரு. எல்லா மந்திர கட்டுகள் எரியட்டும். எல்லா சூரிய வல்லமைகள் எரியட்டும். எல்லா சத்துருவின் பொம்மையில செய்யப்பட்டது எரியட்டும். என் ஆண்டவர் விடுதலை தருவீராக. உங்க நாமத்தில் அநேகருக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883